வணக்- வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல ஏற்கனவே செய்தி வினாக்களுக்கு விடை அளிக்கிறது பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? இன்னையில இருந்து என்ன பார்க்க போறோம்னா கதை தொடர் அமைக்க. அது என்ன கதை தொடர் அமைக்க? இன்னையில இருந்து நீங்க ஓனா வார்த்தைகளை எழுத பழக போறீங்க. ஒரு வாக்கியத்தை எழுத பழக போறீங்க. அது எப்படி அப்படின்னா, இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த படத்தை வச்சு நீங்க ஒரு கதையை எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி எழுதுறது ஆன்ட்டி, எனக்கெல்லாம் எழுத தெரியும் அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வாயால இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன பண்றாங்க அப்படின்ட்டு கதைய வாயால சொல்லுங்க. ரெண்டாவது பிக்சர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு வாயால சொல்லி பாருங்க. அடுத்த தேர்ட் பிக்சர்ல என்ன பண்றாங்கன்னு வாயால சொல்லி பாருங்க. அதே மாதிரி ஃபோர்த் பிக்சர்ல வாயால சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 பிக்சரையும் ஒண்ணு சேர்த்து அப்படியே வாயால தொடர்ந்து அந்த கதைய சொல்லுங்க. சரிங்களா? வாயால தொடர்ந்து அந்த கதைய சொல்லுங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை அப்படியே என்ன பண்ணணும்னா ரெக்கார்ட் பண்ணத அப்படியே கேட்டு கேட்டு நீங்க நோட் புக்ல எழுதுங்க. சரிங்களா? அப்படி எழுத எழுத உங்களுக்கு என்ன ஆயிடும்க்கா, உங்களுக்கு கதை எழுதுற பயிற்சி வந்துடும். உங்களால ஓனா சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். சரிங்களா? இந்த கதைக்கு ஒரு பெயரும் நீங்க வைக்கணும். இந்த கதைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கதையை ஒரு தடவை வாயால சொல்லி ரெக்கார்ட் பண்ணுங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணதை எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? அனுப்புங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணதை அப்படியே கேட்டு கேட்டு என்ன பண்ணணும், சென்டென்ஸ் மேக் பண்ணணும். மொத்தம் எத்தனை சென்டென்ஸ் இருக்கலாம் ஆண்டி, எத்தனை வாக்கியங்கள் இருக்கலாம் அப்படின்னா மினிமம் 10 லைனாவது இருக்கணும். மினிமம் நான் சொல்றது, மேக்சிமம் நீங்க எவ்வளவு வேணா எழுதலாம். மினிமம் 10 லைனாவது இருக்கணும். சரிங்களா? ஆன்டி கஷ்டமா இருக்கும் போல. கஷ்டம் நீங்க நினைக்க கூடாது. எழுத எழுதுதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் போகும். எக்ஸாம்க்கு இது கண்டிப்பா வரும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி எத்தனை பிக்சர் கொடுத்துருக்கேன் ஆன்டி. இது ஒரு பிக்சர். இதுக்கு தனியா கதை எழுதணும். கதைக்கு ஹெட்டிங் கொடுக்கணும் நீங்க கண்டிப்பா. சரிங்களா? தலைப்பு கொடுக்கணும். அடுத்து இது ஒரு கதை. 3 கதை ஆன்டி நீ கொடுத்துருக்க. 3 கதையும் ரொம்ப அழகா நீங்க எழுதி அனுப்புங்க. யார்கிட்டயும் கேட்காதீங்க, ரெஃபர் பண்ணாதீங்க. நீங்களாவே முயற்சி பண்ணுங்க செல்லக்குட்டீஸ். அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? நீங்க தப்பு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும்னு அதுக்காக தான் நான் கேட்டுலாம் எழுதினேன் அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரணும். வந்தாதான் நீங்க கரெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.